Hello guys, welcome to KDZ series. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து கான்செப்ட் ஆஃப் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷர். இதை வந்து ஒரு பெல் கர்வ்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு கிளாஸ் ரூம் எடுத்துக்கோங்க. இந்த கிளாஸ் ரூம்ல வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதுல கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டாப் பர்ஃபார்மன்ஸா இருப்பாங்க, அதாவது இந்த கர்வுக்கு மேல இருப்பாங்க. அண்ட் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப அண்டர் பர்ஃபார்மன்ஸா இருப்பாங்க. சோ இந்த பெல் கர்வுக்கு வந்து ரொம்ப கீழே இருப்பாங்க. அண்ட் நிறைய பேர் வந்து இந்த கர்வ்ல எங்க இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் ஆவரேஜா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, இல்ல அபவ் ஆவரேஜா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க எல்லாம் வந்து சென்டர்ல இருப்பாங்க இந்த கர்வ்ல. இப்போ நீங்க வந்து ஒர்க் ஜாயின் பண்றீங்க ஒரு கார்பரேட்ல, உங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி மெஷர் பண்ணுவாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு பெல் கர்வ் வரைஞ்சிப்பாங்க. அந்த பெல் கர்வ்ல உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எங்க இருக்குன்றத பிளாட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து உங்களோட அப்ரைசல் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் வெரி நார்மல் திங். இது நிறைய இடத்துல நடக்கும், ஆனா நம்ம இதை வந்து பெருசா அப்சர்வ் பண்ணிருக்க மாட்டோம். இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றோம். இப்போ இது வந்து ஒரு 10 years 15 years யூஸ் பண்றோம் அப்படின்னா, இதுல இருந்து நமக்கு ஆவரேஜ் ரிட்டர்ன் எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? லட்சே 12%. இந்த 12 நான் எங்க இருந்து சொல்றேன் அப்படின்னா, இந்த பெல் கர்வ்ல நான் இந்த டேட்டாவை பிளாட் பண்ணிருப்பேன். அண்ட் அதுல இருந்து தான் வந்து ஐம் கிவிங் யூ திஸ் நம்பர் ஆஃப் 12%.